ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் வீட்டில் உனக்கு எதிராகவே சதி வேலைகள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து இருந்தும் எப்படி நீ இத்தனை வருடம் கடந்து வந்தாய் என்பது உனக்கே ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆம், அதுதான் உனக்கு மேலே இருக்கும் சக்தி. ஆனால் என் பிள்ளையே, சில சமயத்தில் இதனை மறந்து நீயும் மற்றவர்களைப் போல் என்னிடம் கோபப்படலாமா? உனக்கு விருப்பப்பட்ட ஒரு காரியம் நடக்க நான் அமைதி காக்கின்றேன் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்று நீ ஏன் சில சமயங்களில் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? உனக்கு எதிராய் பலரும் சதி செய்தாலும் அந்த சதிகளை எல்லாம் முறியெடுக்கும் சக்தி உன் சாயப்பாவிற்கு இருக்கு என்று நீ முழுமையாக மனதால் நம்பினால் மட்டுமே நான் அதை உனக்காக நிச்சயம் நடத்தி தருவேன். இத்தனை வருடமாக நீ கஷ்டப்பட்டது எல்லாம் சிறிய அளவுதான். சிலரோட சதி வேலையால் உனக்கு பேராபத்துக்கெல்லாம் வர வேண்டியதெல்லாம் சிறிய ஆபத்துக்கெல்லாம் மாற்றி தான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தேன். இன்னும் மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாமல் வெகுளியாக எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி பழகிற உனக்கு வாழ்க்கை பாடத்தை போதிக்க தான் அந்த கஷ்டத்தை அனுமதித்தேன். நீயும் நான் வச்ச பரீட்சையில் ஜெயிச்சிட்ட. கவலைப்படாத. எல்லாரும் உன்னை தேவையில்லாமல் அனாவசியமாக காயப்படுத்துகிறாங்களா அப்படின்னா நீ சந்தோஷப்பட்டுக்க. நீ போய்கிட்டு இருக்கிறது சரியான பாதையில் தான். உன் மனசில் இருந்து நான் எப்பவும் வழி காட்டுவேன். அதன்படி ஒவ்வொரு நிமிஷமும் என் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு உனக்கு உன் மனசில் என்ன தோணுதோ அதை தைரியமாக செய். நான் அதுக்கு நிச்சயம் துணை இருப்பேன். இன்று ஏகாதசி இரவுக்குள்ள உன் வீட்டில் ஒரு நல்லது நிச்சயம் நடக்கும். அதற்கு நானே பொறுப்பு. உன் பிரார்த்தனைக்கு நிச்சயம் பலன் உண்டு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.